அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 27 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பாடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக்கான வாழ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 26 எபிசோட் போட்டுப்போ அந்த எபிசோட பார்க்குறது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இப்போ இந்த எபிசோட்ல அந்த இடத்துல மிலிட்ரிக்காரங்களும் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இந்த மக்களை உடனடியாக கூட்டின்னு போனோம். இங்கே பாருங்க பீப்பிள்ஸ், உங்களுக்காக நாங்கள் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். அந்த ட்ரக்ஸில் நீங்கள் ஏறி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டின்னு போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த இடத்துல கிளம்புங்க சார். ஆனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப அடிபட்டுருக்கோம். நாங்கள் இப்போ சொல்ல போன பேஷன்ஸில் ஒரு ஒழுங்கான முறையில் நீங்கள் எங்களை கூட்டின்னு போனால் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரக்கிலலாம் எங்களை வச்சு குப்பை மாதிரி கூட்டின்னு போகிறீங்க. என்ன சிட்டிசன்ஸ், நீங்களே இப்படி பேசலாமா? இப்போ இது நிலைமை நின்னுன்றது நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? அந்த ஜெயின்ஸ்னால எவ்வளவோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த நிலைமையில மக்களுக்குன்னு தனித்தனியா ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. அதனால முடிஞ்சளவுக்கு உங்க எல்லாரையும் நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அதனால அந்த ட்ரக்ல ஒழுங்கா ஏறி கிளம்புங்க ப்ளீஸ். மனசார புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா செத்துருவீங்க. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். பட் ஆனா நாங்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்ததான் திருவோம். ஏன்னா இது எங்களுடைய இடம் இல்ல. நானும் என்னுடைய ஒய்ஃப் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம். இது முடிகிற வரைக்கும். ஏன் இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு புரியலையே. அந்த ஜெயினுக்கு வரதுக்குள்ள இவங்க எல்லாரையும் கலப்பணும். ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் கடுப்புல யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்து அந்த சவுண்டு பார்க்க அந்த இடத்துல 2 ஜெயின்ஸ் வந்து இவங்கள பாக்குது. அது பார்த்த அடுத்த நிமிஷமே ஜெயின்ஸ் இந்த இடத்துல வந்துருச்சு, ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணிட்டே இருக்க. அது இருந்தாலுமே அசால்ட்டா அதெல்லாம் தடுத்துட்டு மக்கள் இவங்களை அட்டாக் பண்ண வர. ஆனா சோல்ஜர் வந்து ஒருத்தன் வந்து அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள குறுக்க போயிட்டு தடுக்கலான்னு பார்க்க அந்த டைம் சரியா அந்த மான்சரை யாரோ ஒருத்தங்க வந்து அடிக்க. அதை அடித்த அடுத்த நிமிஷமே அந்த இருந்து ரொம்ப தூரம் பறந்து போய்விது. இந்த சோல்ஜரை யாரடான்னு பார்க்க இப்ப அந்த பேஸ்ட காமிக்க. அது பார்த்தா மல்லாந்து படுத்துக்க எடுக்க இந்த வேலையை பண்ணது வேற யாரும் நம்ம சஞ்சன்மாவோடைய ஜின்மா தான். அதான் நாகாஸோடைய பாஸ். அவன் தலைவந்தத்துல வந்து பயங்கரமா வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். என்ன இங்க நடக்குது? ஹீரோவும் சடனா அந்த இடத்துக்கு வந்துட்டு இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. கட்டாயமா நீங்க இந்த இடத்துல இருந்து எந்த லொகேஷனை விட்டு பக்கத்துல எதுனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக சீக்கிரமா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வயசானவங்க மேல 2-3 பாறைகளும் மேல வீழலான்னு பார்க்க அந்த கற்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜின்ஹோவோ கரெக்டா வந்து அவங்கள ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்றான். அவனும் ஜின்ஹோ கிட்ட சார் நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, இந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்றேன். ஓகேடா அப்படின்னு ஹீரோவோ இப்ப சண்டைக்கு தயாரா இருக்க. ஜின்மா அவன் போயிட்டு தூள் கலப்புறான். அவன் போயிட்டு அந்த இடத்துல சொருவி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. வெறித்தனமா இருக்கும் இந்த சண்டை. அதுக்கப்புறம் அவன் மேல இருந்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பீஸ்ட் 2 துண்டா கட் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப யூஎஸ்ஏல மேல் லேண்ட்னு சொல்லப்படுற இடத்துல வந்து இப்போ ஹோட்டல்ல பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. என்னதே சஞ்சின்வோ ஜப்பானுக்கு போயிருக்கானா? ஆமாண்டா நீ சரியா சொன்ன. நீ ஜெலனரால கூட அந்த அளவுக்கு அவங்கள கணிக்க முடியாதனால அவன் எந்த அளவுக்கு இப்போ லெவலப் பயிர் பண்றது யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு தைரியத்துல தான் அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்படி போனாலுமே சரி அவன் கண்டிப்பா செத்துருவான் பாரு அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல. இதை கேட்டுட்டு ஆடமும் ஒன்னு புரிஞ்சுக்கடா, என்ன இருந்தாலும் அப்படி நடக்கிறதுலாம் வாய்ப்புகள் கம்மி தான். மிஸ் ஜெலனரை சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு முறையும் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கான். நிறையான அண்டர்ஸுக்கு இருக்கிற லிமிடேஷனையும் தாண்டி அவனுடைய அண்டர் ஸ்கில்லுக்கு எல்லையே இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு எதுவுமோ காரணமோ அவன் ரீஅவேக்கனிங் பண்ணிருக்கான் திரும்பியும். ஆனா எப்படியாப்பட்ட ரீஅவேக்கனிங் பண்ண ஆளா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும்ல. அவங்களுடைய எபிலிட்டி எல்லாம் ஒரு கட்டத்துல எப்படா நீ சொல்ற? கண்டிப்பா நான் நினைக்கிறது என்னன்னா கண்டிப்பா அவன் அந்த பீஸ்டஸே எதிர்க்கிற லெவலுக்கு இவன் ஒரு பீஸ்ட்ன்றத நான் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவனை பத்தி புகுந்து சொல்றீங்களே. அது மட்டும் இல்லாம எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அவனை பத்தி. இப்ப போன இந்த ரைட்ல கூட அந்த ஜெயின்ஸ் கிட்ட இருந்து மாட்டி அவனும் சாகலாம். அப்புறம் பார்த்தா பின்னாடி தாமஸ் ஆண்ட்ரூவும் என்னடா அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவெல்லாம் எந்த நாள் வரைக்கும் சாகாம வரானா கண்டிப்பா அவனுக்குள்ள எண்ணமும் இருக்கு. கூடவே நானே கண்டிப்பா சொல்லுவேன், அவங்ககிட்ட நீங்க 2 பேரும் மோதினீங்களா கூட உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல சும்மா விட்டுற மாட்டான். ஈஸியா தோக்கடிச்சிருவான். பட் இருந்தாலுமே எதிர்காலத்துல உங்களுக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க ஸ்கேவர்ஜர் கில்ட்டை சேர்ந்தவங்கன்றதை மறந்துடாதீங்க. நீங்க உயிரோட இருக்கணும். இந்த பெல்டியை விட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாம இந்த இடத்துல இருங்க. அவன் ஒரு எஸ்ராங்கரா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்க எல்லாருடைய பொசிஷனையும் போக்கஸையும் அவன் வாங்கிட்டான். எஸ்ராங்க் கேட்ட பொறுத்த வரைக்கும் அது யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க முடியாது. பட் இவன் தனியால எடுத்திருக்கான்ற போது இவனால முடிக்க முடியுமான்றது நான் கொஞ்சம் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நாளைக்கு அந்த டஞ்சன் உடஞ்சி இருக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ வேற, நான் அவனுக்கு கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல. பட் எங்களுக்கே அடிக்கிற நிலைமைக்கு வந்தானா கண்டிப்பா நீ அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனெல்லாம் கண்டுக்க தேவைப்பா. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன இருக்கட்டும். நம்ம பிரச்சனைக்கு அவன் வந்தானா அவனை முடிச்சு விட்டலாம். எதை கிட்ட தாமஸ் ஆண்ட்ரேவும் நீ சொல்றது சரிதான். பட் இருந்தாலுமே இப்போதைய ஜப்பான்ல தானே சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ரியல் ஃபன்னே அந்த இடத்துல
இடத்துல தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்தா தூரத்துல இருந்து இவன் உக்காந்துட்டு இருக்கான். ஒரு பில்டிங்ல உக்காந்து டின்னரை சாப்பிட்டுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் எல்லாம் காமிக்க மோசமான நிலைமையில இருக்க. ரிப்போர்ட்டர்ஸும் அந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களே, வீட்டுல இருந்து எல்லாரும் இதை பாப்பீங்க, அங்க பாருங்க, எங்களால நம்ப முடியல, இப்ப அந்த பீச்சஸ் எல்லாத்தையுமே சில மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அது எல்லாமே ஜின்வு அவர் சமன் பண்ண பீச்சஸ் தான். அது அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்குன்னு சொல்ல உயிரோட இருக்கும் போதே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோவுடைய ஆண்ட் பட அதையும் உட்பட அந்த டிவில வந்து ஒளிபரப்பிட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு பயத்துல கதறினே ஓடிட்டு இருக்க. அப்ப பார்த்த பின்னாடி ஒரு ஜெயிண்ட் வந்து அவளை அப்படியே பிடிச்சி சாப்பிடலாம் பார்க்க கரெக்டான டைமிங்ல யாரோ வந்து அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறாங்க. பார்த்தா அந்த ஜெயிண்டோட கையும் அப்படியே கட்டாவ. எந்த வேலை பண்ணது நம்ம ஈகிரிஸ் தான் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திருக்கான். இன்னொரு பக்கம் மேல பார்த்தா நம்ம ஐயனும் அவன் தலையை வந்து ஒரே போறதுக்காக கத்துறான். டேய் சாவடா சித்த பயிலன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க அடுத்து நிமிஷமே பயங்கரமான கீழே விட ஈகிரிஸ் இதனால ரொம்ப கடுப்பாகிறான். டேய் நாங்க பக்கத்துலயே இருக்கோம், நீ என்னடா இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணு எதனா ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்க்க அவன் கத்துறான். டேய் அப்படி நான் சும்மா விட மாட்டேன்டா, எங்க ஆள் வேலையை கை வைப்பீங்களா, சாவடா சித்த பயிலன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். ஈகிரிஸ் இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, பைத்தியமே ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்க ஐயனும் ஸ்மைல் பண்ண. அதுக்கப்புறம் ஈகிரிஸ் வந்து இவனை சொல்லி குத்தம் இல்ல, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தடவை கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, தலைவனுக்கும் நல்ல பொண்ணெல்லாம் இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான், அயன்ஸ் கூட இந்த முறை கண்டிப்பா அவனுடைய ரேங்கிங் லெவல் கண்டிப்பா அதிகரிக்கும்ன்ற நம்புறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களால முடிஞ்சளவுக்கு நல்ல வேலையை பார்த்தாங்க. அப்ப அந்த ஒரு சோல்ஜரும் ரொம்ப நன்றி சார் நீங்க பண்ண உதவிக்கு, அதுவும் எங்களை காப்பாத்துறது ரொம்ப நன்றி நான் ஒரு தலை வணங்கி சொல்ல ஹீரோவா அவர் மேல தம்சம் காமிச்சிட்டு நீங்க கூட தான் சார் ரொம்பவும் நல்ல வேலை பண்ணீங்க, ரொம்ப தைரியமான ஆளாவும் எனக்கு தெரியுறீங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். சரி ஜென்ஹோ இவரை இந்த வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டின்னு போயிடு, நான் இப்ப எல்லாத்தையும் முடிக்க போறேன். ஓகே சார், சோல்ஜர் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட்டின்னு போக ஆல் ரைட். இப்போ தூங்கிட்டு இருக்க படையெல்லாம் எழுப்பதுக்கான நேரம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிற பீச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டான்றது நல்லாவே தெரியும், வேற எதுவும் கிடையாது. அடுத்த நிமிஷம் ஹீரோ அதுங்களை பார்த்து அரைஸ்ன்னு சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பண்ணிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்க போது முடிச்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னமும் தரமாக இருக்க போது முடிச்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பார்ப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.